ஓசூர் நகரத்திற்கு வருவதென்றாலே எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. எப்பொழுதுமே உங்களை எல்லாம் சந்தித்து நல்ல செய்திகளை வெற்றி செய்திகளை வந்திருக்கின்றேன். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே 3 இடங்களிலே ஆக 5 நிமிஷம் கூட பேசல. அதிகமாக பேசினார். இங்கே வந்து எப்படியாவது பேசிவிட வேண்டும். நம்முடைய வேட்பாளர் கேபி முனுசாமி அவர்களுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிலும் திருமதி தொகுதி பாலகிருஷ்ணன் வேகமாக வந்து இங்கே கொஞ்ச நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதற்கு முன்னாலே இங்கே நாளைக்கு தெலுங்கு வருடப்பட்ட நாளைக்கு விவாதித்திருந்தார். தெலுங்கு தேசம் அனைவருக்கும் என்னுடைய விவாத வழக்குகளை தெலுங்கு பேசுறதுக்கு தெலுங்கு கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. தெலுங்கு நல்ல மொழி. அதாவது அழிகலந்து என்று சொல்வார்கள். கன்னடமும் அழிகலந்தும் கவின் மலையாளமும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நாளைக்கு நாளை கன்னடம் பேசும் மக்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகையில் அதிமுக மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அசோக்குமார், பால்நாராயணன் நகர செயலாளர், பாமக பொறுப்பாளர் சுபகுமார், மாநில துணை பொதுச் செயலாளர் டி ஏ மேகநாதன், முன்னாள் சுமந்த உறுப்பினர் தேவர்கள் இருக்கின்ற என் உயிரினும் மேலான பாட்டாளி சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியிலே பாமக, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தெலுங்கு நாடு முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், தமிழக புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், சமத்துவ மக்கள் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, மூவேத முன்னணி கழகம், கோகுல மக்கள் கட்சி, இப்படி 22 கட்சிகள் இதில் இணைந்திருக்கிறார்கள். 450 மேற்பட்ட சமுதாய அமைப்புகள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அதனாலே இது ஒரு மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி, மகா கூட்டணி. இந்த கூட்டணியிலே தலைவர் சொன்ன மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏபி முனுசாமி அவர்கள் சாதாரண கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சி 4-5 லட்சம் வாக்குகளை வித்தியாசம் இருக்கணும். எதிர்த்து போட்டியிடுவார் சொன்னாங்க. வரும்போது காரில் சொன்னார், முடிராய் ஐயோ பாவம்னார். அவரை பற்றி ஐயோ பாவன்னு கூட சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுகளை போட்டு போகிறீங்க. நான் ஐயோ பாவன்னு சொல்றதுனால அதனால இவர் தமிழ்நாட்டிலேயே இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று கேபி முனுசாமி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். தருமபுரியில் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் 2 மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. அந்த வகையில் இந்த அம்மையார் பெண்களுக்கு எப்பொழுதுமே இந்த 33% அந்த சட்டம் இந்த பார்லிமெண்ட்டில் வரல. இந்த இப்போ வரப்போகிற நாடாளுமன்றத்தில் அதாவது அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து போராடணும். அதில் அவர்களுக்கு இந்த அம்மையார் அவர் நிச்சயமாக சட்டமன்றத்திற்கு செல்ல போகிறார். அந்த வகையில் அவரை எதிர்த்து நிற்பவர் பற்றி வரும்போது முடியலை சொன்னார். நான் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, என் அதை சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். அதனால் இந்த 2 பேருடைய சொன்னம் இரட்டை இல்லை.
இந்த நகரத்தை பொறுத்தவரை இந்த தொகுதி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிக வாக்காளர்கள், இந்த 6 தொகுதியில் அதிக வாக்காளர்கள் கொண்டது. இங்கே எல்லா மக்களும் வாழ்கிறார்கள், எல்லா மொழி பேசுகிற மக்களும் வாழ்கிறார்கள், எல்லா இன மக்களும் வாழ்கிறார்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வாழ்கிறார்கள், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வாழ்கிறார்கள். அந்த வகையில் இது தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி இந்த ஓசூர் பகுதி. அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். வெற்றிக்கு எனக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொடுக்க வேண்டும். தேர்தலுக்கு பிறகு அவர் சொல்லணும் என்கிட்ட, நல்லா வேலை செய்யலாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, அருமையாக வேலை செய்வாங்க அப்படின்னு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ நல்லா சொன்னேன், இப்பவே நல்லா செய்யறாங்க, இப்போ நல்லா செய்யறாங்கன்னு. இன்னும் நல்லா செய்யுங்க, இன்னும் நல்லா செய்யுங்க. 2 பேரும் இன்னொன்னு 8 பேர் இந்த ஆட்சி தொடருவதற்கு இன்னும் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. 18 இடைத்தேர்தல், 18 தொகுதிகள் இடைத்தேர்தல், 18 அதுல இந்த தொகுதி வெற்றி நிச்சயமாக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார் இந்த அம்மையார். அதனால இங்க இருக்கின்ற இந்த நகரத்தில் வாழ்கின்ற பெரியவர்களே, அனைத்து மொழி பேசுகின்ற மக்களே, நீங்கள் நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். மீண்டும் பிரதமராக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வரப்போகிறார். இப்பொழுது கருத்து கணிப்புப்படி 8 கருத்து கணிப்பு, அதில் பாரதிய என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 300 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 125 இடம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால வெற்றி பெறப் போவது நம்முடைய கூட்டணி தான். அங்கே இங்கேயும் டெல்லியிலேயும் நாம் வெற்றி பெறப் போகிறோம். அந்த வகையிலே ஒரு நல்லாட்சி நாம் அமையப் போகிறது. அதற்காக நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வணிக பெருமக்கள் இங்கே நிறைய இருக்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், தொழிலதிபர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த ஜிஎஸ்டி வரி அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு விவரமாக சொல்லணும்னு நினச்சேன். அதை இன்னும் குறைக்கிறதுக்கு வேண்டிய வழிமுறைகள்லாம் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் மிக சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள், நாங்களும் தயாரித்திருக்கிறோம். அதனால அதையும் இந்த நேரத்தில் வணிக பெருமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அவர்கள் சில குறைபாடுகள் வருத்தங்கள் இருக்கிறது, அதையும் நிச்சயமாக நீக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த இடைத்தேர்தலில் இந்த தொகுதி மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி 18 தொகுதியிலே 18 தொகுதி வெற்றி பெறப் போகிறது. இப்பொழுது 8 தொகுதி வெற்றி பெற்றாலே இந்த ஆட்சி தொடரும். ஆனால் 18 தொகுதியும் வெற்றி பெறப் போகிறது. 18 தொகுதி. அதனால நான் பல இடங்களில் சொல்லி வந்திருக்கிறேன், இப்போது சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலோடு முடிய போகிறது. 1949 தொடங்கப்பட்ட, அண்ணாவால் தொடங்கப்பட்ட அந்த கட்சி, அவர் சொன்னார் 50 ஆண்டு காலம் இருக்கும் அப்படின்னார். அவர் சொன்ன மாதிரியே அதை முடித்து வைக்க போகிறவர் இப்போது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள், பேச்சுகள் எல்லாம் ரொம்ப மகாமட்டமாக இருக்கிறது. அது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதே அவங்களுக்கு தெரியல. அந்த வகையில் நாங்கள் எங்கள் பயிலரங்கத்தில் பயிலரங்கத்தில் அரசியல் பயிலரங்கம் நடத்துகிறோம். பொலிட்டிக்கல் ட்ரைனிங் சென்டர். ஒரு விரும்பினா வந்து அதை கூட பயிற்சி எடுத்துக்கிறோம். மாறாக பேசுகிறாங்க, என்னை பற்றி அதிகமாக பேசுகிறார். நம்ம முதலமைச்சரை பற்றி அதிகமாக பேசுகிறார், கேவலமாக பேசுகிறார், வரம்பை மீறி பேசுகிறார். கலைஞர் அப்படியெல்லாம் பேசப்பட்டார். அவர் பேசுவார், கொஞ்சம் நளினமாக இருக்கும், நாகரிகமாக இருக்கும். ஆக இவருக்கு கோபமாக வருகிறது. இவருடைய கனவு முதலமைச்சர் ஆகணும். இவர் எப்போ பார்த்தாலும் கனவு இருக்கார். பகலில் நடக்கும்போது, காரில் போகும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது கனவு வந்து செய்வார். கோட்டைக்கு போய் அந்த கணக்காரில் உட்கார மாதிரியான ஒரு கனவு ஒரு பாவம், ஐயோ பாவம் சொல்றது தவிர வேற என்ன கனவு. அதனால அந்த கட்சி கலகலத்து போயிருக்கிறது. அதனால இங்கே
நகரத்தில் இருக்கின்ற பெருமக்களே, சட்டமன்றத்துக்கு இந்த அம்மையார் அவர்கள் வெற்றி பெற செய்யுங்கள். ஜோதி பாலகிருஷ்ணனுடைய அம்மையாரை வெற்றி பெற செய்யுங்கள். அவருடைய வெற்றி உறுதி. நாடாளுமன்றத்திற்கு நான் சொன்ன மாதிரி 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னொரு செய்தி சொல்கிறேன். முதல்ல 98 1998 நம்ம கூட்டணி வச்சோம் அண்ணா முன்னேற்ற கழகத்தோடு. அப்பொழுது இந்த தொகுதியிலே போட்டியிட்டவர் கேபி முனுசாமி. ஆமாம், போட்டியிட்டவர் முதல் கூட்டணியிலே ஒரு போட்டியிட்டார். இப்பொழுதும் போட்டியிட்டார், நம்மோடு போட்டியிட்டார். நாம் அவரை ஆதரிக்கிறோம், அவர்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள். அதனால் இது வெற்றி கூட்டணிக்கு, இந்த மகா கூட்டணிக்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று இந்த நகரத்திலே வாழ்கின்ற, தொகுதியிலே வாழ்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு மாலை 5 மணிக்கு கிருஷ்ணகிரியில் மறுபடியும் கேபிஎம் அவர்களை ஆதரித்து பேசிவிட்டு அவரை கௌரவத்துக்கு போக இருக்கின்றேன். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். ஐயா சொல்லிட்டு 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் அது அதிகமாக நினைக்கிற வாக்குகள் அதிகமாக நடந்தால் தவிர அதனால் குறையக்கூடாது. எல்லோரும் நீங்கள் கடுமையாக வேலை செய்து இவர்கள் இருவரையும் இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு மக்களுக்கு மீண்டும் என்னுடைய விவாத வாழ்த்துக்களை தெரிவித்துக்